தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு மற்றும் செயல்திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் திரு. டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் எக்ஸ். அவர்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், புரோபகாண்டா மற்றும் பாலிசி ஜெனரல் செக்ரட்டரி பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார். இவர் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் திரு. என். ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்ட பணிகளை மேற்கொள்வார். கழகத் தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளருக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மையில் புதிதாக இணைந்தவர்கள் பற்றிய விவரம்: திருமதி ஆர். ராஜலட்சுமி பி.காம், பி.எல்., எம்.பி.ஏ. அவர்கள் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். திரு. எஸ். டேவிட் செல்வன் பி.காம், அவர்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். திரு. டாக்டர் ஏ. ஸ்ரீதரன் எம்.பி.பி.எஸ்., டி.ஏ., பி.ஹெச்.டி., எஸ்.ஆர்.எஃப். அவர்கள் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவனர், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். திரு. டாக்டர் என். மரிய வில்சன் பி.டெக், எம்.பி.ஏ., பி.ஹெச்.டி., அவர்கள் நிர்வாக அறங்காவலர், ஜே.பி.ஆர். ரெமிபாய் கல்வி அறக்கட்டளை தலைவர், ஜே.பி.ஆர். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பி.ஏ.எல்., எல்.எல்.பி., எல்.எல்.எம்., இண்ட்., எல்.எல்.எம்., யூ.கே., பி.ஜி.டி.பி.எம். மற்றும் ஐ.ஆர். ஜே.ஏ.ஐ.பி. முன்னாள் நீதிபதி, தமிழ்நாடு மாநில ஜுடிசியல் சர்வீஸ், சென்னை கழகத்தில் புதிதாக இணைந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். இவர்களுக்கும் கழகத் தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.